கடகம் அப்படின்னாவே பேசிக்கா ஒரு ஜாதகம் தெரியுதோ இல்லையோ, ஆனால் அவர் கடக ராசின்னு தெரியும். அப்போ அவர் அந்த இடத்துல குரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரும்போது ஏதாவது ஒரு மாற்றம் உலகத்துக்கு நன்மை தரும். அரசன் நல்ல ஒரு அரசனா இருக்கணும் அப்படின்னா ஆன்மீகத்தை தொட்டவங்களுக்கு என்னைக்குமே தோல்வி கிடையாது. இவர் மக்களோடையும் ஆன்மீகத்தோடையும் ஜோதிடத்தோடையும் வந்த புதுசுலேயே ஜோதிடத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த முதல் அமைச்சர் தான். எல்லாருக்குமே தெரியும் இந்த பவர்ஃபுல் நம்பர் 108. நீங்கள் 108ங்கிறது சாதாரண நம்பரே கிடையாது. 108ங்கிறது 1ங்கிறது சூரியன், 8ங்கிறது சனி, 1ங்கிறது அரசாங்கம், 8ங்கிறது மக்கள். என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு மந்திரம் சொல்லப்பா, 108 தடவை சொல்லப்பா, தானம் பண்ணு 108. இவர் 108 எதிர்பார்த்து வரல. இந்த அரசியலுங்கிற இந்த களத்தில் அவருக்கு பிரபஞ்சம் கொடுத்த நம்பர் 108. இந்த ஒரு ஈர்ப்பு சக்தி கொண்ட இந்த 108 அப்படிங்கிற ஒரு எண்ணானது சூரியனும் புதனும் இணைஞ்சால என்னாச்சு, இதை நாங்கள் புத ஆதித்ய யோகம் அப்படின்னு ஒரு யோகமா சொல்றோம். அவருக்கு இன்னும் 15 ஆண்டுகள் ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப அடுத்து 15 வருஷம் 20 வருஷத்துக்கு அவர் தான் முதலமைச்சர்ன்ற மாதிரி சொல்றீங்க. ஜோசப் அப்படிங்கிற பேரு கூடியது மயில் பட்சி. அப்போ அதோடைய வாகனம் மயில் அப்படிங்கிற விஷயம் வச்சிருக்கோம். ஸோ மயில்ல பேர் வச்சிருக்கிறதுனால உலகில் பூராமே வலம் வரக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவரா கண்டிப்பா திகழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஜோசப் விஜய் சார் முதல்வர் 10 வருஷம் கேரண்டி. அவருக்கு எதிர்கட்சியா வர்றதுக்கு அண்ணாமலைஜிக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அண்ணாமலை பயங்கரமான திறமைசாலி கெட்டிக்காரர் தான். 10-15 வருஷமா அரசியலே அவர் ஜெயிக்கவே முடியல. என்னென்னமோ போராடி பார்க்கிறார், பேச்சாற்றல் உண்டு, திறமை உண்டு, அத்தனை புள்ளி விவரம் இருந்து அவரால் ஜெயிக்க முடியல. காரணம் என்னன்னா 2031 அதிகபட்சம் வாய்ப்பு ஒன்று எதிர்கட்சியாகவும் அல்லது கூட்டணி ஆட்சி அமைவதற்கு கூட ஜோசப் விஜய் அவர்களோடு இணைந்து செயல்படுத்த கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். நமது கோவை மாநகரில் டிவைன் தமிழ் நடத்தும் ஆன்மீக சங்கமம் 2026 சிறப்பு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் நல்ல நேரம் நாகராஜ் சுவாமிகள் அவர்கள், வணக்கம். வணக்கம். மருதமலை குருஜி அவர்கள், வணக்கம். வணக்கம். ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள், வணக்கம். சிவஸ்ரீ சுதர்ஷன் அவர்கள், வணக்கம். ஆன்மீகமும் அரசியலும்ன்ற இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு சீஃப் மினிஸ்டருக்கும் இல்லாத லெவலுக்கு ஒரு பெரிய வரவேற்பும் மக்கள் செல்வாக்கும் விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு செல்வாக்கு கிடைச்சிருக்கு, மக்கள்கிட்டே வரவேற்பும் கிடைச்சிருக்கு. விஜய் அவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு கூட்டத்தோட மக்கள் ஆதரவு கொடுக்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல் கேள்வி உங்ககிட்ட. உண்மையாவே 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகள். ஃபஸ்ட்டு இளம் வயசுள்ள ஒரு நபர்கள்கிட்ட தான் அவர் ரொம்ப அட்டாச் ஆனது. அப்போ குழந்தைகளால தான் இந்த அதுல அவரே ஒத்துக்கிறார். ஏன் அப்படின்னா இன்னைக்கு அவருடைய நடிப்பு திறமை, இப்போ ஒருத்தர் செயல்படுறாங்க இல்லையா, அதை பார்த்தது இன்னைக்கு ஒரு குரல் நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது திருக்குறள், ஆனா ஒரு பாட்டு ஞாபகம் வரும். ஏன்னா அதை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி அவர் நடித்தது பண்ணது இதெல்லாம் பார்க்கும்போது அவர் இந்த நேரத்துக்கு அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது நீங்கள் ஆன்மீக ரீதியாகவும் ஒரு ஜாதக ரீதியாகவும் நிர்ணயிக்கப்பட்டது. அப்போ இந்த குழந்தைகளும் அதை ஒரு கவரும்படியான ஒரு விஷயம், அட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய பேச்சு, அவருடைய நடிப்பு, அவருடைய செயல் எல்லாமே அந்த அட்ராக்ட் பெரியவர்கள் சரி ஒரு மாற்றத்தை தான் உருவாக்கி பார்க்கலாம் அப்படிங்கிறதா ஒரு மாற்றம் இங்கே வந்தது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குருவுடைய ஒரு பயிற்சி உச்சமாகிறது கடகம். கடகம் அப்படின்னாவே பேசிக்காக ஒரு ஜாதகம் தெரியுதோ இல்லையோ, ஆனால் அவர் கடக ராசின்னு தெரியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அவர் அந்த இடத்துல குரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை வரும்போது ஏதாவது ஒரு மாற்றம் உலகத்துக்கு நன்மை தரும், எல்லா ராசினருக்குமே நன்மை தரும். அப்படி நிச்சயம் அவருக்கு ஒரு நன்மையாகவும் ஒரு அதிர்ஷ்டமாகவும் அவருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் மக்கள் மத்தியில் இப்போ நான் இதில் அடித்து சொல்லணும்னா நிச்சயம் அவருடைய ஆட்சி நல்ல முறையில் வளரும், அதிகப்படியான வருடங்களே அவர் மேற்கொள்வார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு ஞாயிறு அப்படிங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம். அப்ப சூரியன்னா அங்க சிம்மத்துல கேது, ஞானக்காரகன். யாரு என்ன பண்ணாலும் வித்தியாசமா ஒரு முறையில ஒரு அணுகல் முறையே அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில இருக்கு. எத்தனை அமைச்சர்கள் இருந்து எத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தாலும் அவ்வளோ ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதை நிச்சயம் வெளிக்கொண்டு வருவார். அதுக்கு ஒரு கால நேரம் வேணும், ஆனால் நடந்துக்கிட்டே இருக்குன்னு நான் தான் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அப்ரூவ்டு வாங்குறதுக்கு 5 lakhs ஆச்சு. ஒரு 4-5 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடி அவர் நிறுத்திட்டாரு. இன்னைக்கு போகும்போது அந்த மாதிரி ஒரு அப்ரூவ்டுக்கு அந்த லேக்ஸே இல்லை. நான்
வெறும் பணம் மட்டும் கொடுத்துரு, இது ஒரு பெரிய மிராக்கிள் தானே. கண்டிப்பா. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு. ஐயா உங்ககிட்ட இந்த கேள்வி, சொல்லுங்க. விஜய் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கும் மக்கள் கொடுக்குற ஆதரவும் வந்து நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுதுன்னு சொல்லலாம். உங்க பார்வையில் எப்படி? அருமையான கேள்வி. பொதுவாக வந்து ஆன்மீகத்துக்குள்ளே வந்தார். முதலெடுத்ததுமே வந்து ஆன்மீகத்துக்குள்ளே தான் பண்ணார். அவர் வந்துமே திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தார். ஒவ்வொரு இடங்களுக்கும் ஆன்மீகத்துக்குள்ளே போகும்போது கண்டிப்பாக அவரோட வளர்ச்சி வந்து இறைவன் பார்த்துப்பாங்க. இறைவனோட ஒரு பாதம் சரணாகதிங்கிற போது ஒவ்வொரு கோயிலுக்கும் செஞ்சுருக்கார். கோயிலுக்காக ஒரு நல்ல அமைச்சரையும் எடுத்து எல்லா கோயிலுக்குமே வந்து உள்ள நுழைவு கட்டணம், உள்ள பண்ணக்கூடிய விஷயங்களை புறமே நிறைய வேலைகள் நிறைய பண்ணிட்டு இருக்கார். புதுசு புதுசாக பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஆன்மீக விழிப்புணர்ச்சி எங்கெங்கே வருதோ இப்போ மக்கள் தொண்டு மகேசனுக்கு மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் பூராமே மகேசனுக்கு சேரும். அப்போ வந்து மக்கள் கோயிலுக்கு இப்போல்லாம் வந்து நீங்கள் முதல்ல இருக்கிறத விட இப்போ இந்த ஒரு 4-5 வருஷத்துல கோயிலுக்கு போகக்கூடிய கூட்டம் அதிகமாக இருக்கு. திருவண்ணாமலை எடுத்துங்க, ஆந்திராவிலேருந்து எல்லாம் வர்றாங்க. எல்லா கோயில்லையுமே மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு நல்ல சேவை செய்யும் போதே அவன் இறைவனுக்கு செஞ்ச மாதிரி ஒரு கணக்கு. அவர் நல்லா அழகான முறையில் வந்து அந்த கால் எடுத்து வச்ச அமைப்பு, பேசக்கூடிய சொல் அமைப்பு, ஆன்மீகத்துக்காக அவர் என்னென்ன செய்கிறாருங்கிற விஷயம். ஏன்னா கோயிலுக்கு உள்ள நுழையிறது தான் மெயினான விஷயம். அதுதான் ஏன்னா கோயில் தான் ஒரு வாழ்க்கை. இப்போ உதாரணம் வந்து நம்ம கேரளா பத்மநாப சாமி கோயிலுங்கிறவங்க எல்லா அரசனும் கோயிலை வச்சு தான் முன்னேறி இருக்காங்க. பத்மநாப சாமி கோயில் உலக அளவில் பெரிய கோயிலாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த கோயிலில் அத்தனை சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே பத்மநாப சாமி கோயில் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லா ஊர்லேயும் அதே மாதிரி தான். அப்போ அரசன் வந்து நல்ல ஒரு அரசனாக இருக்கணும் அப்படின்னா ஆன்மீகத்துக்குள்ளே போகிற அரசன் மட்டும்தான் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மாற்றுறதே இல்லை. உண்மையிலே நடைமுறையில் இன்றைக்கு வரைக்குமே வந்து ஆன்மீகத்தை தொட்டவங்களுக்கு என்றைக்குமே தோல்வி கிடையாது. இப்போ ஜோசியராக இருக்காங்க அப்படின்னா ஆன்மீகத்துக்கு போகிறவங்க மட்டும்தான் மிகப்பெரிய ஜோசியராக இருக்க முடியும். ஆன்மீகம் தெய்வ வழிபாடாகட்டும், கோயிலுக்கு போகிறதாகட்டும், சாமி கும்பிட்றதாகட்டும். இப்போ நம்முடைய கலந்து கொண்டு பேசிய சூதரசனம் ஐயா சிவஸ்ரீ அவரெல்லாம் பூஜைகள், ஹோமங்கள், சண்டி ஹோமங்கள் அற்புதமாக பையக்கூடிய ஆற்றவர். ஆன்மீகத்தில் உட்காந்துதான் இந்த நிலையில் உட்காந்துருக்காரு. எத்தனையோ பேர்த்துக்கு ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு நம்ம நல்லது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து ஆன்மீகம் எங்கெங்கே தலைக்குதோ ஆன்மீகம் எழும்போது கண்டிப்பாக அந்த அரசியலானது கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்க மாற்றதில்லை. அதனால அவர் தலைமையில் உள்ள அரசாங்கம் வந்து இந்த ஆன்மீகத்துக்குள்ளேயே இருந்தாங்கன்னா இன்னும் மக்களுக்காக இன்னும் வந்து எளிய முறையில் வந்து இந்த கட்டணங்கள் குறை பண்ணுறது, அதே மாதிரி கோயிலில் வந்து மற்ற கோயிலோட நம்மளுக்கு வந்து மீட்டர் அந்த கட்டணம் எல்லாம் கோயிலுக்கு தனி அரசு இந்த இந்துக்கள் கோயிலுக்கெல்லாம் கட்டணங்கள் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் குறைவு பண்ணுறது பண்ணி வந்து எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரே ஈக்குவலாக பார்க்கணும். கோயில் அப்படிங்கிறது எல்லா கோயில் ஒன்று தான், மதம்ங்கிறது எல்லா மதம் ஒன்று தான், எல்லாம் போய் சேரக்கூடிய இடம் ஒரே இடம் தான், ஜோதி தான். அதனால அவர் அது செஞ்சாருன்னா இன்னும் வந்து அவர் வந்து இன்னும் எத்தனை 10 வருஷமா 20 வருஷமா டைம் இல்லை. ஏன்னா சின்ன வயசு தானே, 50 வயசு தானே ஆச்சு. இன்னும் கூட 20 வருஷம் கூட ஆட்சி பண்ணலாம் நல்ல முறையில் பண்ணும்போது. அதே மாதிரி கூட யாராவது சரியான ஒரு மந்திரிகள் சரியா இல்லை அப்படின்னா அவங்கள களை எடுக்கிறதையும் சரியா செஞ்சுட்டு இருக்கிறாரு. செய்யும்போது கண்டிப்பா அவருடைய அவர் உள்ள வரவு ஒரு இந்திய அரசியல்ங்கிற விட தமிழக அரசியலுக்கு வந்தது மிகப்பெரிய பேராக இருக்கும். அதே போல ஒரு இந்திய அரசியலுக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்திய அரசியலுக்குள்ளேயே போய் கால் பதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்க. நாகராஜ் ஐயா உங்ககிட்ட இந்த கேள்வி, உண்மையிலேயே வந்து தமிழ்நாடு சேஃபான பர்சன் கிட்ட தான் கொடுத்துருக்காங்களா? நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அதில் சந்தேகமே இல்லையே. இந்த கேள்வியே தப்பாகப்படுது. 100% அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது 108 சீட்டு. இந்த 108ங்கிற நம்பரு எல்லாருக்குமே தெரியும். இந்த பவர்ஃபுல் நம்பர் 108. நாங்கள் ஜோசியத்தில் சொல்லுவோம், அஸ்வினியில் 1ஆம் பாதத்தில் ஆரம்பிப்போம். 108 பாதம் தான். அக்குபஞ்சரில் எத்தனை ப்ரெஷர் சொல்லுங்கள்? 108 தான். நீங்கள் 108ங்கிறது சாதாரண நம்பரே கிடையாது. 108ங்கிறது இதை இப்படியும் எடுக்கலாம். 1ங்கிறது சூரியன், 8ங்கிறது சனி. இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. 1ங்கிறது அரசாங்கம், 8ங்கிறது மக்கள். என்ன வேணும் உங்களுக்கு? இனி என்ன தான் எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? நம்பிக்கையான இடத்துல கொடுக்குறத தவிர வேறு என்ன நடந்திருக்கு? சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்கள், விஜய் அலை, மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜயினுடைய அலை 234 தொகுதிக்கும் போச்சு. இந்த அலை 108ல் நிற்கிது. அந்த 108ல் நிற்கிறதுக்கான காரணம் என்ன? மற்ற இடத்துக்கு போகலையா? போச்சா? அப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் கேட்குற கேள்வி உயர்தரமான கேள்வியாக இருக்குது. நம்பிக்கையான இடத்தில் மக்கள் அரசை ஒப்படைத்திருக்கிறார்களா? இதில் சந்தேகமே கிடையாது. நான் இப்போ மாற்றம் வரணும்னாங்க. அந்த மாற்றமும் வந்துருச்சு. அந்த மாற்றம் கரெக்டான மாற்றம் தான் கேள்வி. எக்ஸலண்ட் மாற்றம், அதில் சந்தேகம். ஏன்னா இந்த 108 எப்போ வந்துச்சோ அப்பயே வந்து நீங்கள் வந்து ஒரு அவசரம் யாரை கூப்பிடுவீங்க? 108 தான்.
இந்த 108ங்கிறது சாதாரணமான நம்பர் இல்லை. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினேன், பிரபஞ்சம் பிரபஞ்சம் பிரபஞ்சம். இந்த யூனிவர்சலோட கேப்டன் 108. ஒரு மந்திரம் சொல்லப்பா, 108 தடவை சொல்லப்பா. ஒரு தானம் பண்ணு, 108. இது இவர் 108 எதிர்பார்த்து வரல, இவருக்கு 108 பிரபஞ்சம் கொடுத்துருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று பாருங்கள், 10ல் சூரியன் திக்பலம். அரசியலுங்கிறது என்ன? 2 பேர் தான், மக்களும் மன்னனும் தான். மன்னன் சூரியன், மக்கள் சனி, 108. ஸோ இந்த மக்களுக்கும் மன்னனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த தொடர்புக்கு பேர் தான் அரசியல். இந்த அரசியலுங்கிற இந்த களத்தில் அவருக்கு பிரபஞ்சம் கொடுத்த நம்பர் 108. சரி, இந்த 108 வச்சுட்டு மட்டும் ஆட்சி அமைச்சிட முடியுமா? ஒரு சீட் இல்லாமல் இந்திய அரசியலில் ஆட்சி மாற்றங்கள் நிறைய நடந்திருக்கு. 90 சீட்டு வச்சுட்டு வராமல் இருந்திருக்கு. இவருக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 108 கையில் வச்சுருக்காரு. ஆட்டோமேட்டிக்காக எல்லா விதமான சப்போர்ட்டிங் எங்கிருந்தோலாம் வருது. அது எங்கேருந்து வருது, எப்படி வருதுங்கிறதெல்லாம் தேவையில்லை. எப்படியோ அந்த பதவியில் அவர் அமர வைத்தது இந்த பிரபஞ்சம். சரி, அமைஞ்சிருச்சு. அந்த 108ங்கிறது அவர் அழகாக பேசியிருக்கார் திருச்சியில். நல்லா ஆதரிச்சிருக்கீங்க, இன்னும் நல்லா ஆதரிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தை, அந்த இன்னும் நல்லா ஆதரிச்சிருந்தா அப்படிங்கிறது கேள்வி தான் உங்களுடைய பேஸ் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூரியன் என்ற கிரகம் கன்னியா லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுகிறது. திக்பலம் பெற்றுவிட்டது. ஆனால் அது நின்றிருக்கக்கூடிய சாரம் பகை சாரம், ராகு சாரத்தில் இருக்குங்க. சூரியன் ராகு சாரத்தில் இருந்தாலே கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள், அந்த மேடையை அமைக்கிறதுக்கு, அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் அந்த சூரியன் திக்பலம் என்னதான் இருந்தாலும் 12ஆம் அதிபதி பலம் பெறுவது ரொம்ப பவர். என் குருநாதர் சொல்லுவார், 12ஆம் இடம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைம்பார். 12ல் இருந்த ஒரு கிரகம் அது போய் ஆனி மாதம் 10ல் உட்காருது. அந்த 10ல் உட்காரக்கூடிய திக்பலம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதோட பவரே வேறங்க. அந்த மாதிரி இவரோட ஜாதகத்தில் அந்த 108ன்னு சொல்லக்கூடிய சூரியனினுடைய ராகுசாரம் பெற்ற கிரகத்தால் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கொஞ்சம் சிக்கல்பட்டு அந்த வேலையை செய்ய வேண்டியிருக்குது. ஆனால் நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம், இந்த பிரபஞ்சம் என்று நம்பக்கூடிய மக்கள், ஜனநாயகனிடம் இந்த ஆட்சி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதுல சந்தேகமே இல்லைங்க. ஓகேங்க ஐயோ, உங்ககிட்ட இந்த கேள்வி, உண்மையிலே தமிழ்நாடு சேஃபான ஒரு நபர் கையில் தான் கொடுத்துருக்கோமா? நிச்சயமா, அதுல மாற்று கருத்தே கிடையாது. நமது மருதுவலை குருஜி அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், அண்ணா அவர்கள் சொன்னதாக இருக்கட்டும், ஒரு 108 அப்படிங்கிற ஒரு எண் அப்படிங்கிறது ஈர்ப்பு சக்தி கொண்ட எண்ணாக நான் பார்க்கிறேன். அதுக்கு நிறைய ஈர்ப்பு சக்தி உண்டு. அதனாலதான் எங்கிருந்தாவது வந்து அவர்களிடத்துல ஒரு அடைக்கலம்னு சொல்லி, அவர்களுக்கு ஆதரவுன்னு சொல்லி அவரிடத்துல வந்து தஞ்சம் அடைந்தாங்க. அப்போ இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த ஒரு ஈர்ப்பு சக்தி கொண்ட இந்த 108 அப்படிங்கிற ஒரு எண்ணானது மிக நல்ல ஒரு எண்ணாக நான் கருதுகிறேன். அதே மாதிரி இப்போ போற என்னன்னு கேட்டீங்கன்னா, புத போற இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சூரியன். அப்ப சூரியனும் புதனும் இணைஞ்சால என்னாச்சு? இதை வந்து நாங்க புத ஆதித்ய யோகம் அப்படின்னு ஒரு யோகமா சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஒரு பிரசன்ன விதியில சொன்னாலுமே அவருக்கு இன்னும் 15 ஆண்டுகள் நல்லா ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு கருத்தாக நான் பதிவு பண்றேன். அப்ப அடுத்து 15 வருஷம் 20 வருஷத்துக்கு அவர் தான் முதலமைச்சர்ன்ற மாதிரி சொல்றீங்க? நிச்சயமா நிச்சயமா. ஓகே மேம், இப்போ அவரோட கேள்வியிலிருந்து அந்த கேள்வியை நான் எழுப்புறேன். உண்மையிலே அதுக்கான சான்சஸ் இருக்கா? அடுத்து 15 to 20 இயர்ஸுக்கு சிஎம் விஜய் அவர்கள் தான் சிஎம்மாக இருப்பாருன்னு? டெஃபினட்டாக ஒரு 10 வருஷம் இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. ஓகே, அதுக்கு மேலே இருக்கிறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி, ஒரு மனிதன் ஆன்மீகத்தை தொடணும். மக்கள் மத்தியில் உள்ள நுழையணும்னா ஆன்மீக ரீதியாக தான் அந்த மனசு உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு அரசாங்கம் அமைக்கணும் அப்படின்னா, ஒரு அரசனை உருவாக்குறதுக்கே வந்து புராணங்களில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த டைமில் இந்த கோயிலுக்கு போய் வந்தால் தான் ஒருத்தன் பிறப்பா, அந்த பிறப்பு தான் அரசாங்கத்தை ஆளக்கூடியதுங்க அப்படின்னு. அதில் தசரதற்கு அந்த வாய்ப்பே வந்து அமைஞ்சுது. ராம்நாட்டில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தில் அங்கே போய் வந்து தான் அவர் வந்து ராமரவே பிறந்தார். அந்த மாதிரி இன்னார் இந்த மூலியமாக தான் நடந்து அது நன்மையில் முடியும் அப்படிங்கிறது இருக்குது. 10 வருஷங்கிறது நிச்சயம் இருக்கப்படுறது. அதுக்கு மேலே வந்து
அது அப்பப்போ சொல்லுது. எப்பவுமே வாழ்க்கை ஜாதகம்னு சொல்லுவாங்க, வாழ்நாள் ஜாதகத்தை நான் நிர்ணயிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நிச்சயம் அதை நிர்ணயிக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற ஒரு மனிதனுடைய அந்த பிரபஞ்சம் இன்னைக்கு இவனுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு 90% கூட சொல்ல முடியாது ஒரு ஜோதிடர்களால். 80% தான். அதுதான் கிருஷ்ணர் அன்னைக்கு சொன்னார், நீ எதற்கு அப்படின்னு சகாதேவரை கேட்குறாரு. ஃபுல்லாக முக்காலத்தையும் கணிச்சிட்டீன்னா நான் எதற்கு நீ எதற்கு. அப்போது அந்த 20% ஒரு ஜோதிடருக்கு விதி என்ன அப்படின்னா மறைக்கப்பட்ட விதின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம 10 வருஷம் நிர்ணயிக்கப்படுறது, அதுக்கு மேலே இருக்கக்கூடியது பிரபஞ்சம் யூனிவர்சல் கொடுக்கறது. ஐயோ, உங்ககிட்ட இந்த கேள்வி, உங்களோட கணிப்புகள் எப்படி இருக்கு? அருமையான கேள்வி. இப்போ பஞ்சபட்சி சாஸ்திரம்னு ஒன்று இருக்கு, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்சபட்சி சாஸ்திரம், பஞ்சபட்சிங்கிறது பஞ்சபூதங்களை கொண்டது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற விஷயம் கொண்டது. இதற்காக வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில் என்ற ஒரு 5 பட்சிகளை நிர்ணயம் பண்ணி ஒரு ஜோதிடத்தில் உண்டு. சரிங்களா? இதில் ஒரு சின்ன ஒரு கணக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் லாங் எகோ ஒரு சிவனுக்கு ஒரு கனியை கொண்டு போய் கொடுக்குறாங்க, ஔவையார் கொடுக்குறாங்க. ஐயா அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாப்புல. இல்லைப்பா வேண்டாப்பா, நம்ம குழந்தைக்கு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, முழுக்கனி சாப்பிடணுங்கிற ஒரு கணக்கு வருது. அப்போ என்ன பண்ணுறாங்க, விநாயகருக்கும் இருக்காரு, முருகனும் இருக்காங்க. உடனே முருகன் யார் உலகத்தில் சுற்றி வர்றீங்களோ அவங்களுக்கு தான் கனி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. உடனே மயிலேறி உலகத்தை சுற்றி போகிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, அம்மைப்பன் தான் உலகம் அப்படின்னு சொல்லி போட்டு இவரை வாங்கி பரிசு வாங்கிக்கிறாரு. அதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்க வேண்டாம், ஜோசப் அப்படிங்கிற பேர் கூடியது மயில் பட்சி. பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் மயில் பட்சி தான் ஜோசப் அப்படிங்கிற பேர். அப்போ அதோடைய வாகனம் மயில் அப்படிங்கிற விஷயம் வச்சிருக்கிறோம். ஸோ மயிலில் பேர் வச்சிருக்கிறதுனால உலகில் பூராமே வலம் வரக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக கண்டிப்பாக திகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி ஒரு குறைஞ்சது 10 வருஷம் 20 வருஷம் கூட ஆட்சி. முதல்ல நான் சொன்ன மாதிரி 10 வருஷம் 20, ஆனால் ஆன்மீக துணை விட்டால் கண்டிப்பாக அடிபடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கலாம். ஆன்மீகத்தை கோயில்களுக்கு இன்னும் நிறைய புதுப்பித்தல், கோயிலில் எத்தனையோ கோயில்கள்லாம் புதுப்பிக்காமல் இருக்கிறது. இந்த கோயில் சம்பந்தமான விஷயத்தை, ஆன்மீகத்தை தொட்டார்னா அவருக்கு எப்போதுமே வாழ்வில் சாதனை தான், வெற்றி தான் சொல்லி அடிச்சே சொல்லுறாங்க. ஏன்னா பிரபஞ்சத்து கூட யார் ஒன்றி போகிறோமோ, பிரபஞ்சத்து கூட நம்ம எதில் இயற்கை ஒன்றி போகிறோமோ, நம்ம ஐயா ஒரு 2 பேர் சொன்னாங்க 108ங்கிற ஒரு அற்புதமான நம்பர் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மந்திரங்கள் தந்திரங்கள் எது சொன்னாலும் 108 தடவை சொன்னா தான் மந்திரம் சித்தியடைன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. 108 அப்படிங்கிற நம்பரை அவருக்கு ஏன்னா அது பிரபஞ்சம் கொடுத்துருக்கிறது. அது அற்புதமான நம்பரே அந்த 108ங்கிறது 208 கூட ஆகலாம். அடுத்த தேர்தலில் 208 கூட ஆகலாம். ஆனால் ஜோதிட அடிப்படையில் பார்க்குறபோது நம்ம சொன்னாங்க 5ல் கேது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னை பொறுத்தல ஒரு கடகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுமானம் பண்ண பிரசனம் பார்க்கும்போது ஒரு கடகராசியை கணக்கு பண்ணி பார்த்தேன். இப்போ கடகராசிங்கிற போது 2ல் கேது இருக்கிறதுனால தான் இப்போ நாட்டில் நிறைய குழப்பங்கள், இப்போ அவருக்கு எதிர்ப்பு சொல்கிறது, பிரச்சனை பண்ணுறதெல்லாம் இருந்துட்டு இருக்குது. இந்த கேது நம்மளுக்கு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு கடகத்துக்கு வந்துடுறாரு. இப்போ இவருக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடிய பிரச்சனைகள், போட்டி பொறாமைகள், சிக்கல்கள், தடைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ என்னமோ நீயா நானா நல்லா போட்டி போட்டுருக்காங்களா, அந்த போட்டிகள் பூரா காணாமல் போயிடும், அடங்கி போயிடும். அதற்கு பிறகு தனி காட்டு ராஜாவா கண்டிப்பாக வீரநடை போடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி கணக்கு தெரிகிறதுங்க ஐயா. சிஎம் ஜோசப் விஜய் அவர்களை பற்றி நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அடுத்தது முன்னாள் முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்களை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த தேர்தலில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு தோல்வி தான் சந்திச்சிருக்காரு. அவர் நின்ன தொகுதியிலே ஒரு பெரிய தோல்வி தான் பார்த்துருக்காரு. மீண்டும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ஃப்யூச்சரில் உண்டா? உங்ககிட்ட இந்த கேள்வி. எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு பிரபஞ்சம் இந்த டைமில் இந்நேரம் நிர்ணயிக்கப்படுது. அப்போ அதிலிருந்த தலைவர் போஸ்ட் கண்டிப்பாக கம்மியாகுது. அப்போ தான் அதனால தான் அவருக்கும் பெரிய அடி. அவருடைய தொகுதியிலே அவர் தோற்றது தான் மிகப்பெரிய அடி. மற்ற தொகுதியில் தோற்றிருந்தாலும் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போது ஒருத்தர் இறக்கப்படுறதும் ஏற்றப்படுறதும் பிரபஞ்ச கையில், இறைவன் கையில் தான் இருக்குது. அப்போ எங்கேயோ ஒரு தவறு நடந்திருக்கு. ஒரு தவறு நடக்காமல் ஒருத்தர் ஃபெயில் ஆக முடியாது. அந்த தவறு கண்டிப்பாக அவரும் உணர்ந்திருப்பார். அப்போ இன்னொருத்தருக்கு வழிவகுத்தது பிரபஞ்சம் அதற்கு இடையில இன்னொருத்தருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருச்சு. அப்போ ஃப்யூச்சர் அப்படிங்கிறது இவர் இப்போ நம்ம 10 வருஷம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது அவருடைய ஜாதகத்தில் தான்
நம்ம பர்டிகுலராக கவனிக்க முடியும். அதே இப்போ ஒரு பிரசனமாக நீங்கள் இப்போ கேட்குறீங்க, இந்த கேட்குற நேரத்தில் அப்படிங்கிறது இவருக்கே 10-15 வருஷங்கிறது ஏன்னா இவர் மக்களோடையும் ஆன்மீகத்தோடையும் ஜோதிடத்தோடையும் வந்த புதுசுலேயே ஜோதிடத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த முதலமைச்சர் தான் ஜோசப் விஜய் சார் தான். யாருமே அப்படி செய்யவே கிடையாது. அவருக்கு ஒரு பதவி கொடுத்து எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தது. அப்போ அந்த ஜோதிடத்தின் மூலியமாக தான் அவர் வந்திருக்காரு. அவர் கணித்து தான் இந்த காலகட்டத்தில் நம்ம எலெக்ஷனில் நிற்கலான்னு முயற்சி பண்ணியிருக்காரு. இல்லாட்டி இவ்வளோ வருஷமாக அவர் அந்த வந்து செய்யவே கிடையாது. அப்போ அவர் ஜோதிடத்தை ரொம்ப நம்புறாரு. ஜோதிடத்தை ஒருத்தர் நம்பினாவே கிரகங்கள் அவருக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். கிரகங்கள் சப்போர்ட் பண்ணால் உலகத்தில் யாராலையும் ஜெயிக்க முடியாது. அதனால ஸ்டாலின் அவர்கள் வந்து கொஞ்சம் இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கு. ஓகே ஐயா, உங்களோட கணிப்பு எப்படி இருக்கு? மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கா அடுத்தடுத்த எலெக்ஷன்ல? அதாவது நல்ல ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், விஜய் நடிகர் இப்போ இருக்கிற நம்முடைய மாண்புமிகு முதல்வருக்கு வாய்ப்பு இருக்கிறதா பெரும்பான்மை பேர். இப்போ நாங்கள் 4 பேர் சொன்ன கருத்தில் வந்து ஒரு 10 வருஷமாவது அவர் வந்து ஆளணுங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போது இதெல்லாம் வந்து இறைவனோட சித்தம் அப்படிங்கிற, இப்போ நான் ஆன்மீகம்னு சொன்னேன், ஆன்மீகத்தை வந்து யார் உள்வாங்குகிறார்களோ அது விதி மாறும். இப்போ யாராவது இப்போ நாமளே என்ன பண்ண பரிகாரம் போக சொல்கிறோம், கோயில் போகிறோம் சொல்கிறோம், நம்ம ஒரு பிரச்சனைக்கு வரோம், திருமண தடையாட்டும் குழந்தை பாய்க்கு மாதிரி ஆன்மீகத்துக்கு போகிறோம். அது ஆன்மீகத்தில் கொஞ்சம் கடுமையாக போனாங்கன்னா விதியானது மாற்றப்படும். அதுதான் ஆன்மீகத்தில் உள்ளே போனால் மட்டும்தான் ஆன்மீகம் ஜோதிடன்னு வரும்போது ஆன்மீகத்தை தொட்டால் இப்போ திருமண தடை விளக்குறோம், வேறு ஹோமம் தீராத வியாதிக்கு வந்து ஹோமங்கள் பண்ணுறோம், எத்தனையோ பிரச்சனைக்கு ஆன்மீகத்தை தான் தேடுறோம். உலக அளவில் நீங்கள் இப்போ கடைசிக்கு போகிறதாரு ஜோசியர் போவாங்க, ஜோசியர் பண்ணுவார், அந்த கூட ஏதாவது பூஜைகள் புனஸ்காரங்கள் ஹோமங்கள் வேள்விகள், அதே மாதிரி தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ணுறது, கோயிலுக்கு போய் சொல்கிறது, மந்திரங்கள் எந்திரங்கள் மூலிகள் எச்சரிக்கை இது மாதிரி கயிறுகள் அஞ்சனங்கள் மைகள் போகிறது பண்ணுறதெல்லாமே நம்ம வந்து வழிகட்டல் பண்ணுவாங்க. பொதுவாக வந்து ஆன்மீகத்தில் போகும்போது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஆன்மீகத்தில் போய், உதாரணம் கௌதம புத்தர் இருந்தார், அவர் சித்தார்த்தர் ஆன்மீகத்துக்கு உள்ளே போய் என்ன பண்ணார் உள்ளே பூந்த பிறகு என்னென்னா அவருடைய புகழ் இந்த காலகட்டத்தில் அழியா புகழ் இருக்குது. யார் வந்து ஆன்மீகத்தில் இருக்காங்களோ புகழ் வந்து ஜெயிக்கும். அவங்க ஆன்மீகத்துக்கு போனாங்கன்னா விதி மாற்றப்படும். ஓகே, முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கை எடுத்து நல்லாயிருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணால் மீண்டும் அவருக்கு வெற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? அதாவது குருவோடு இந்த வக்ரகதி அப்படிங்கிறது இந்த நவம்பர் 1ஆம் தேதி நடக்கிறது. அதே மாதிரி சனி பகவானும் வக்ரமடைகிறார். ராகு கேது பயிற்சியானது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியும் நிகழ உள்ளது. அப்போ இந்த ஆண்டு இறுதி அப்படிங்கிறது இந்த அரசியல் அமைப்புல மறுபடியும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம எல்லாரும் எதிர்பார்க்கலாம். அது எப்படிப்பட்ட மாற்றமாக இருக்கும் அப்படின்னா, திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அவர் முதலமைச்சர் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் போட்டியிட்டு அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமான முறையில உண்டு. அவர் தொகுதியிலேயோ இல்லைனாலும் வேறொரு தொகுதியிலேயோ அவர் ஜெயித்து வர்றதுக்கு, எதிர்கட்சி தலைவராகிறதுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ இந்த நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். 2031 தேர்தலில் வந்து பெரும்பாலும் ஒரு பெரிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தாவேகாவாக இருக்கும், இன்னொன்று திமுகவாக இருக்கும், இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களோட புதிய கட்சியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. அண்ணாமலை அவர்கள் பின்னாடியும் வந்து ஒரு பெரிய இளைஞர்கள் பட்டாளமே வந்து பெரிய லெவலில் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ஜாயின் பண்ணிட்டும் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அவருக்கு மேலேயும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, அவர் வருவாரா, அவருக்கு செல்வாக்கு கிடைக்குமா? இப்போ வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி கேட்டீங்க, எதிர்கட்சியாக அவர் இருக்காரு அப்படின்னு. எங்கள் கணிப்புப்படி, அது என்னுடைய கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா, ஜோசப் விஜய் சார் முதல்வர் வந்து ஜோசப் விஜய் சார் வந்து 10 வருஷம் கேரண்டி. அவருக்கு எதிர்கட்சியாக வர்றதுக்கு அண்ணாமலைஜிக்கு அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து இளைஞர்களை ரொம்ப கவர் பண்ணிட்டாங்க. அந்த 2 பேர்த்துக்குமே கடகராசி. ஆமாம், ஏன்னா ரொம்ப இன்னைக்கு காலம் இளைஞர் கைகளை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் உண்மையான விஷயம். அப்போ ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறதுக்கு அவருக்கு நிச்சயம் வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ 2 பேரும் ஒரு நாட்டை வந்து நல்ல முறையில் கொண்டு வர்றதுக்கு அறிவும் ஆற்றலும்னு சொல்லுவாங்க. அப்போ அண்ணாமலை அவர்களோட கட்சியும் வந்து ஒரு பெரிய கட்சியாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா அவருக்கு அறிவு இருக்குது, இங்கே ஆற்றல் இருக்குது. இந்த 2 சேர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குது. ஓகே, அப்படிங்கிறது என்னுடைய. ஓகே,
குருஜி ஐயா, 2031 தேர்தலில் யாருக்கு அதிக லெவலில் வெற்றி கிடைக்கும், யாருக்கு ஒரு பெரிய ஒரு பலமான கட்சி உருவாகும்? அற்புதமான கேள்வி. 2031ங்கிற போது இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முதல்வராகக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. இப்போ மற்ற அணிகள் எல்லாம் கூட்டு சேரும்போது, நிறைய எல்லாம் கூட்டு சேரும்போது எதிரணி சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திரு அண்ணாமலை அப்படின்னு சொன்னாங்க. அண்ணாமலைன்னா இப்போ இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு இப்போ நம்முடைய முதல்வருக்கு இருக்கக்கூடிய ஒரு மக்களுடைய ஒரு நாட்டம், ஈடுபாடு எல்லாம் வந்து பேசக்கூடிய பேச்சு, அணுகுமுறை, அவங்களெல்லாம் வந்து நம்முடைய மக்கள், நீங்கள்லாம் அவங்கள, அப்போ அவங்களோட ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து மக்களோட நெஞ்சத்தொடர் மாதிரி பேசக்கூடிய வார்த்தை உண்டு. அப்படிங்கிறதுனால ஜெயிக்கிறாரு. இப்போ இவரை வந்து அந்த அளவுக்கு வந்து அண்ணாமலை வந்து பயங்கரமான திறமைசாலி, கெட்டிக்காரர் தான். அந்த வே டு அப்ரோச்னா அந்த மனசுல இடம் பிடிக்கணும், எல்லாத்து மனசுல இடம். எத்தனையோ அரசியல்வாதி உண்டு, யாருன்னு பர்டிகுலர்ல சொல்லக்கூடாது. எல்லாருமே நிறைய பேசக்கூடிய, துல்லியமா சட்டத்தினருக்கும் தலையிலிருந்து கால் வரைக்கும் மணிக்கணுக்கும் பேசக்கூடிய அரசியல்வாதிகள் இப்போ இருக்கிற காலகட்டத்திலேயே இருந்துட்டு இருக்காரு. அவர் வந்து 10-15 வருஷமா அரசியல்ல அவர் ஜெயிக்கவே முடியல. என்னென்னமோ போராடி பார்க்குறாரு, பேச்சாற்றல் உண்டு, திறமை உண்டு, அத்தனை புள்ளி விவரம் இருந்து அவரால் ஜெயிக்க முடியல. காரணம் என்னன்னா, அந்த ஜாதக கட்டம் இருக்கணும், ஆன்மீகத்துக்குள்ள சாமி இல்லைன்னு சொல்றவங்கிறதெல்லாம் வந்து சரி வராது. ஃபுல்லா ஆன்மீகம். ரஜினி ஜெயிச்சார் அப்படின்னா ஆன்மீகத்துல பூரா இமயமேல போனாரு அப்படிங்கிறாங்க. அப்போ ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு வந்து வழிகாட்டுறது ஆன்மீகம் இருந்தால் மட்டுமே அவங்க ஜெயிக்க முடியும். ஆன்மீகம் இல்லைன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அடுத்த வாய்ப்பு கண்டிப்பா வந்து பின்னாளில், இப்போ விஜய்னா அது பின்னாளில் வந்து கண்டிப்பா வந்து டிஎம்கே வரும், கூட்டு கட்சியோட வரும். இப்போ எப்போன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு 10 வருஷங்கிற மாதிரி நம்ம ஜெயம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 10 வருஷம் இறைவன் முன்னில் நடக்கும். ஏன்னா நம்ம வந்து அவங்க ஒரு புது மாற்றத்தை மக்களை எதிர்பார்க்குறாங்கன்னா, அந்த மாற்றத்தில் நம்மளுக்கு என்ன விளைவுதுன்னு தெரிஞ்சிடும். ஒரு 6 மாதம் நடக்கும்போது தெரிஞ்சிடும், ஒரு 5 வருஷம் நடக்கும்போது சிறப்புன்னு தெரிஞ்சிடும். இப்போ ஏறக்குறைய நிறைய ரோடுகள், போக்குவரத்துக்கெல்லாம் ஏகப்பட்ட வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பஸ்ஸில் எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுக்குறோம் அப்படிங்கிற முடிவெல்லாம் எடுத்திருக்காங்க. நிறைய மாறுதலெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. ஏன்னா உள்ள நுழைஞ்சதையுமே மாறுதல் பண்ண முடியாது. குறைஞ்சது இட் வில் கெட் ஒரு 6 மாதமாவது ஆகணும், அல்லது 1 வருஷம் ஆகணும், அல்லது ஒரு அந்த 5 ஆண்டு தெரியும் போது அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்களோ அதை வச்சு தான் மக்களுடைய மனசுல இடம் பிடிக்க முடியும். ஆனா வந்து வெறி பிடித்த மாதிரி மக்கள் வந்து இருக்காங்க. எல்லாருமே வந்து விஜய்ங்கிற விஷயத்துக்காக உயிரவே விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிட்டு இருக்குது. அதனால கண்டிப்பா இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த பின்னால வந்து திமுக சார்ந்த அணி வந்து பின்னால வரும். கண்டிப்பா வந்து ஒரு 13 வருஷம் வந்து கருணாநிதி இருந்துட்டு மறுபடியும் ஜெயிச்சாரல்ல, அதே மாதிரி அது வரைக்கும் இருந்தா எனக்கு திமுக கலையாது, அப்படியே தான் இருக்கும். கட்சி கலையவே கலையாது. இருந்து பின்னால வந்து ஒரு 10 வருஷமா 5 வருஷம் கழிச்சுனாலும் கண்டிப்பா ஆட்சி பிடிப்பாங்க. கண்டிப்பா. ஐயா, 2031 தேர்தலில் யாருக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும்? கண்டிப்பா திரு அண்ணாமலை அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கூடி வரும். எப்படி வாய்ப்புகள் கூடி வரும் அப்படின்னா, இப்போது இருக்கிற மாதிரியே இந்த இயக்கமாகத்தான் அவர் தொடர்வார். கட்சியாக இது உருவெடுப்பது அப்படிங்கிறது இன்னும் ஒரு 1-2 வருடத்துக்கு கண்டிப்பா கிடையாது. அவர் கண்டிப்பா அதை செய்யவும் மாட்டார். கண்டிப்பா அந்த எலெக்ஷன் நெருங்கக்கூடிய நேரத்துல, எம்பி எலெக்ஷன் நெருங்கக்கூடிய நேரத்துல கட்சியாக அறிவித்து அதை மிகப்பெரிய ஒரு பாதையிலே அவர் கண்டிப்பான முறையில் கொண்டு செலுத்துவார். அப்படி போகின்ற நேரத்துல 2031 அதிகபட்சம் வாய்ப்பு ஒன்று எதிர்கட்சியாகவும் அல்லது கூட்டணி ஆட்சி அமைவதற்கு கூட ஜோசப் விஜய் அவர்களோடு இணைந்து செயல்படுத்த கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். நிறைய வந்து வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. நிறைய கருத்துக்கள்ல நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருமே வந்து தெரிவிச்சாங்க. உங்க நேரத்துக்கும் உங்க கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி.